ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, செவ்வந்தி பூச்செடியினுடைய இலைகள் எடுத்து எப்படி ஒரு ஆக சிறந்த பூச்செடி தயார் பண்ணுறது அது சம்மந்தமான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மூலிகை ஆராய்ச்சியாளர் சுபா அவர்களுடைய விளக்கத்தோடு இந்த வீடியோ கேட்கலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து செவ்வந்தி பூ வளர்ப்பு முறையை பற்றி வீடியோ போட்டிருப்போம், அது டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. வணக்கம். செவ்வந்தி அல்லது ஜெவந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைசாந்திமம் மல்டிஃப்ளோரம், இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் சப்ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய கலர்ஸில் டபுள் ஷேட்ஸு, மல்டிபிள் கலர்ஸ், கலர் காம்போஸ் அதுலலாம் வருது. நிறைய இதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை சில சைஸஸ்லேயும் வருது. ஓகே, இப்போ நிறைய ஷேட்ஸ் இதில் ஹைப்ரிட்ஸ்லாம் வந்துருக்கு, ப்ளஸ் ஷேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நர்சரியிலே நீங்கள் பார்க்கலாம், கொண்டு வர இதுலலாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன கலர்ஸ்னு நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கலர் மிக்சஸ், காம்போஸ், ஒன்றுத்துலேயும் டபுள் ட்ரிபிள் கலர்ஸ் இருக்கிறதுலாம் இருக்குது. இப்போ ஜெவந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சுற்றி வெள்ளை இருக்கும் பெட்டல்ஸு, இல்லை எல்லோ இருக்கும், நடுவில் டிஸ்க் மாதிரி ஒரு ஹார்ட் சென்டர் இருக்கும் எல்லோவில். அது வந்து மெயினாக அதுவுமே சரி, இந்த பூக்களில் இதழ்களும் சரி, காம்புகள் எல்லாமே கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது. இதில் மெயினாக வந்து இந்த எல்லோ டிஸ்க் இருக்குல்லையும் அது வந்து நல்லாவே கொஞ்சம் விஷத்தன்மை. ஆனால் வந்து மனுஷங்களுக்கு இது விஷயம் கிடையாது. ஸோ வந்து இது வந்து பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு 100 years or more it has been used as a pesticide. ஸோ வந்து இது வந்து இலைகளை காய வச்சு நிழல் வளர்த்தல் பெஸ்ட்டு. நாள்பட ஆகும். காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். செடிகளுக்கு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம். ஸ்ப்ரேயும் வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயும் பண்ணலாம் பிளான்ட்ஸ்க்கு. இது ஒரு பெஸ்ட்டு பெஸ்டிசைட் அது மாதிரின்னு சொல்லலாம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு இயற்கை தோட்டம் வச்சுருக்கவங்கலாம். கிரைசாந்திமம் சின்னராரிஃபோலியம், கார்லண்ட் கிரைசாந்திமம், இந்த மாதிரியான வைல்டு வெரைட்டி ஒரு நார்மல் வெரைட்டி கிரைசாந்திமம் ஜெவந்தி பூக்கள்லேருந்து இந்த பூச்சிக்கொல்லிலாம் தயாரிக்கிறாங்க, பெஸ்டிசைட்ஸ். ஸோ அதில் இருக்கிற பைரத்ரம்ங்கிற கெமிக்கல் தான் வந்து அதோட பூச்சிக்கொல்லி தன்மையை வந்து உண்டாக்கக்கூடியது. அது வந்து இதே பைரத்ரம் வந்து சிந்தட்டிக்காகவும் தயாரிக்கிறாங்க. அது அந்த காம்பனண்ட்டை ஸ்டடி பண்ணி அந்த காலத்துலேயே உங்களுக்கு இந்த இதுலலாம் இருக்கும் இல்லையா, பயோடெக்கில், அதில் வச்சு குரோமட்டோகிராஃபிலாம் வச்சு அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு இதை வந்து சிந்தட்டிக்காகவும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, பெஸ்டிசைட்ஸ் மெயினாக பூச்சிக்கொல்லியிலெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதுவும் யூஸ் ஆகுது. நம்ம நேச்சுரலாகவே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இதோட பயன்பாடுகளை சூப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிற ஜெவந்தி எல்லோ கலர் ஜெவந்தி பூ, வெள்ளையில் எல்லோ சென்டர் இருக்கிறது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக சில வருஷங்களாக வந்து லைட் பர்பிள் கலர் ஒரு கெம்பு கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர்லாம் இதுக்கு வந்து இந்த செவந்தி மலர்களுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம், சேல்ஸும் ரொம்ப பயங்கரமாக சேல்ஸ் ஆகக்கூடிய இது பூக்கள்னு சொல்லலாம். இது ஃபங்க்ஷன்ஸ், டெம்பிள் டெக்கரேஷன்ஸ், ப்ரைவேட் பூஜா, ஹோம்ஸ் எல்லாத்துலேயுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. கதம்பத்துலேயும் இது யூஸ் ஆகுது. இந்த செடிக்கு ஆக்சுவலாக என்னென்னா தேவையானது நல்ல எரு, ட்ரைட் கவுடாங், மேன்யூர், வெயில் நல்லா தேவை, அப்புறம் தண்ணீர் நல்லா. இப்போ வெயிலில் வச்சுருக்கீங்கன்னா நல்லா 1-2 வேளை கூட தண்ணி ஊற்ற நல்லா பூக்கும். பட் ஆனால் வந்து வாட்டர் லாகிங்கில் இது நிறைய ரூட் ரோட்டில் வந்து சுற்றுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது செடிகள். ஸோ நம்ம நார்மலாக வந்து இப்போ சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மணல் கலந்து சாயில் வைப்பாங்க. நம்ம வீட்டில் டெரஸ் கார்டன்லாம் வளர்க்குறோன்னா நல்ல எரு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டால் கோகோ பீட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போகிறோம். நார்மல் சாயில் நல்லா வாட்டரிங், பிளெயின் சன்னில் இருந்தால் நல்லா பூக்கும். பீக் சம்மரில் இதை நம்ம எடுத்து செமி ஷேடில் கூட மூவ் பண்ணி வச்சிடலாம் கார்டனர்ஸ். ஓகே, ஜெவந்தி வந்து விதைகள் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் ஓரளவுக்கு. நர்சரிலேருந்து சாப்லிங்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து நம்ம சின்ன செடியாக வாங்கி வச்சா கூட நல்லா வரும். நிறைய வெரைட்டிஸ், கலர்ஸ், ஹைப்ரிட்ஸ் வேணுங்கிறவங்க நர்சரிலேருந்து வாங்கி வச்சா தான் ஈஸியாக அதை வளர்க்க முடியும். சீட்ஸ் வந்து அந்த மழை இல்லாத காலத்துலேயும் வளர்க்கலாம். நம்ம கேர், வாட்டர் எல்லாமே கொடுத்த மேன்யூர்லாம் கொடுத்தோன்னா வளர்க்கலாம். நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி. ப்ளஸ் கட்டிங்ஸ் வந்து மான்சூனில் ஈஸியாக உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வரும். இந்த பிளான்ட் ஆனால் மெயினாக வந்து ஃபுல் சன் வந்து தேவைப்படும், ஹெவி சன்ஷைன் தேவைப்படும். பீக் சம்மர் இது கத்தி வெயிலில் மட்டும் இது வந்து ஒதுக்கி வைக்கணும் கொஞ்சம் செமி ஷேடில். கிரைசாந்திமம் கொரோனாரியம் அந்த மாதிரியான எடிபிள் கிரைசாந்திமம் வெரைட்டிஸில் அது வந்து ஏஷியாட்டிக் கண்ட்ரீஸ் லைக் ஜப்பான், கொரியா, சைனா இதுலலாம் வந்து எடிபிளாக யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்கு பொரியல், கீரை, ஸ்பினாச் மாதிரி எல்லா யூஸஸும் அது வந்து ஓரளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இதில். இலையும் பயன்படுத்துகிறாங்க, பூவையும் பயன்படுத்துகிறாங்க. ஆடு மாடுகளுக்கும் இதை வந்து பூச்சா பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ், அதர் பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் இல்லைன்னா வேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்டிசைட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது நல்ல யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேவ் அக்ரிகல்ச்சர். தேங்க்யூ.